பல பேய் படங்கள்ல பேய் பொம்மையா இருக்க மாதிரியும் பொம்மைக்குள்ள பேய் இருக்க மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அது ஏன்னு தெரியுமா? குழந்தைகள் பொம்மை கூட விளையாடிட்டு இருந்தப்போ திரும்ப பொம்மைகள் குழந்தைங்க கூட விளையாடி இருக்கு. நான் சொல்ற உண்மை சம்பவங்கள் உங்களால நம்ப முடியலன்னா நான் சொல்ற டாபிக்ஸ்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். திகிலான 5 அமானுஷ பேய் பொம்மைகளையும் அதை பத்தின கதைகளையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் லட்சுமணன். வெல்கம் டு டார்க் ரூம். இப்போ உங்க பக்கத்துல ஒரு பொம்மை இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பொம்மைக்குள்ள ஒரு பேய் புகுந்து இருக்கு. நீங்க ஆடாம அசையாம இந்த வீடியோவை பாருங்க. நீங்க கொஞ்சம் ஆடினாலும் அசைஞ்சாலும் அந்த பேய் உங்களை கொன்னுடும். என்ன நம்ப முடியலையா? கொஞ்சம் ஆடி தான் பாருங்களா. ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது சரிட்டா. பார்க்கவே ரொம்ப கியூட்டா கொஞ்சலான ஆசையா இருக்கிற பொம்மை தான் சரிட்டா. 2010 வேன்னுவர்ஸ்ன்றவங்க அவங்க குழந்தைகளோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. கொஞ்ச நாளில் அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க இறந்து போனதுனால அவங்களுடைய பொருள்லாம் வேன்னுவர்ஸ் அவர்களுக்கு வருது. அப்படி வந்த பொருளில் சரிட்டா என்ற பொம்மையும் இருந்திருக்கு. சரிதா வந்ததுலேருந்தே அந்த வீட்டுக்குள்ளே குழந்தை அழுகுற சத்தம் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த சத்தம் அந்த பொம்மை இருக்கிற ரூமுக்குள்ள இருந்து தான் வந்திருக்குன்னு. சரிட்டாவை எந்த ரூம்ல வச்சு பூட்டுனாலும் காலையில எழுந்து பார்த்தா அந்த 2 குழந்தைங்களோட பெட்ரூம்ல தான் இருக்குமா. ஏன்னா செத்து போன அந்த ரிலேட்டிவ்ஸுக்கு வேன்னுவர்ஸோட 2 குழந்தைகளையும் ரொம்ப பிடிக்குமா. இப்போ என்ன தெரிய வருதுன்னா அந்த இறந்து போன ரிலேட்டிவ்ஸோட ஆவி தான் அந்த பொம்மைக்குள்ள இருக்குன்னு எல்லாரும் சந்தேகப்பட்டிருக்காங்க. சரின்னு கொஞ்ச நாட்கள் போகுது. ஒரு நாள் காலையில் எப்பவும் போல் அந்த 2 குழந்தைகளும் எழுந்து வராங்க. அப்படி வந்த குழந்தைங்க முதுகில் பார்த்தா யாரோ கத்தி வச்சு கிழிச்ச மாதிரி காயங்கள் இருந்திருக்கு. உடனே பதறின வேன்னுவர்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு அந்த குழந்தைங்க கிட்ட கேட்கும்போது நைட்டு சரிட்டா வந்து எங்களை அடித்த மாதிரி கனவு வந்ததா சொல்லியிருக்காங்க. நம்ம செகண்டாக பார்க்க போகிறது லெட்டா. கெரிவரன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வயதானவர் அவர் 20 வயசுல வாழ்ந்த அவரோட பழைய வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போய் பார்த்தா வீட்டுல யாரும் இல்லை. வீடு பாழடைஞ்சு போயிருக்கு. வீட்டுல ஏன் யாரும் இல்லைன்னு பக்கத்துல இருந்த ஊர்க்காரங்க கிட்ட விசாரிச்சிருக்காரு. அதுக்கு அந்த ஊர்க்காரங்க என்ன சொன்னாங்கன்னா வீட்டுல பேய் இருந்ததாகவும் அமானுஷ்ய விஷயங்கள் நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா கீவரன் நம்ம சின்ன வயசுல வாழ்ந்த வீடு தானே, உள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு தைரியத்துல உள்ள போயிருக்காரு. அவர் உள்ள போக போக ஜன்னல்கள் அடிக்கிற சத்தமும் கதவுகள் உடைக்கிற சத்தமும் அவருக்கு கேட்டிருக்கு. அவர் கண்ணுக்கு பேய் எதுவும் தெரியல. ஆனா லெட்டா என்ற பொம்மை அவர் கையில கிடைச்சிருக்கு. அந்த பொம்மையை பத்தி மிஸ்டர் கெரிவரன் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிருக்காரு. ஆனா எல்லாரும் ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பொம்மையை மியூசியம்ல கொடுத்து விசாரிச்சிருக்காரு. இது 250 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்ல பப்பட் ஷோன்னு சொல்லப்படுற பொம்மலாட்டத்துக்கு யூஸ் பண்ண பொம்மைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பொம்மைய சர்ச்சில் கொடுத்தும் செக் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த பொம்மைய சர்ச்சில் கொடுத்தப்போ ஒரு உண்மை தெரிய வருது. 200 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியில மூழ்கி போய் செத்த ஒரு 6 வயசு பையனோட ஆவிதான் இந்த பொம்மைக்குள்ள இருக்குன்னு சர்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லெட்டா மற்ற பொம்மைங்க மாதிரி யாரையும் அட்டாக் பண்ணலனாலும் அது கிட்ட இருந்தாலே சோகமாகி யாரா இருந்தாலும் அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். இதை டெஸ்ட் பண்ணலான்னு ஒரு ரியாலிட்டி ஷோக்கு லெட்டாவை கூப்பிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார வச்சிருந்திருக்காங்க. அந்த லெட்டா என்ற பேய் பொம்மை யாரோட ஹெல்ப்புமே இல்லாம நகர்றத பார்த்த கேமராமேனும் ஆடியன்ஸும் பதறி வெளியே ஓடி இருக்காங்க. அந்த வீடியோ இன்னைய வரைக்கும் யூடியூப்ல இருக்கு, வேணும்னா சர்ச் பண்ணி பாரு. சரியா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல இருக்க பிஸியான ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ல சுசுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் 2 வயசு தங்கச்சிக்கு பார்க்கவே டிஃப்ரெண்டா இருந்த பொம்மைய வாங்கிட்டு போனாரு. அந்த பொம்மை கியூட்டா ட்ரெஸ் பண்ணி ஷார்ட்டா முடிய வெட்டி பார்க்கவே ஒரு குழந்தை மாதிரி இருந்த ஜப்பனீஸ் டால். அவளோட தங்கச்சி ஒக்கிகோக்கு ரொம்பவே அந்த பொம்மைய பிடிச்சி சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் அப்படின்னு எப்பவுமே அந்த பொம்மைய கூடவே வச்சிருந்து. ஆனா ஒரு வருஷத்திலேயே யாரும் எதிர்பார்க்க முடியாத மாதிரி உடம்பு சரியில்லாம 2 வயசான ஒக்கிகோ செத்து போயிடுச்சு. செத்து போன ஒக்கிகோவை மறக்க முடியாம எப்பவுமே கூட இருந்த பொம்மைக்கு ஒக்கிகோன்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. அப்படி பேரு வச்ச கொஞ்ச நாள்லயே வித்தியாசமான விஷயங்கள் நடந்திருக்கிறத எல்லாரும் நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
ஒகிகோ சாகும்போது பொம்மையோட முடி எல்லா பொம்மையோட முடி மாதிரியும் நார்மலா சின்னதா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காலை தாண்டியும் முடி வளர ஆரம்பிச்சுது. எல்லாரும் இந்த முடிய லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டெஸ்ட்ல ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பொம்மையோட முடி இல்ல மனுஷனோட முடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்டால கூட சில விஷயத்துக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. Audio Jungle. 3, 2, 1, 0.